இந்த வீடியோ உங்களால முடிஞ்சா நீங்க முழுமையா பாருங்க. உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்டதுக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறது அது தமிழ் மறை. உங்களுடைய கொள்கை என்ன? இப்போ என்னுடைய கொள்கையா தமிழ் தேசியம். என்னுடைய தாய்நாட்டை தமிழை நான் தான் ஆளணும். இங்க யார் வேணா வாழலாம். இங்க உள்ள எல்லாத்தையும் வளங்களை பாதுகாப்பது என்னுடைய தமிழ் தேசிய கொள்கையா இருக்கு. காட்டு வளம், கனிம வளம், நீர் வளம், நில வளம், எல்லா வளங்களையும் பாதுகாப்பது. கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு நிறைந்த ஒரு தூய தமிழ் தேசத்தை படைப்பது என்னுடைய கொள்கை. இப்போ கல்விக்கேற்ற வேலையா தற்சார்பு பொருளாதாரம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பது, இளைஞர்களை அரசியல் படுத்துவதும் எங்களுடைய ஒரு கொள்கை தான். அரசியல் தெளிவுபடுத்துவது. இதே தமிழக கட்சிகளுடைய கொள்கை என்னன்ட்டு இப்படி யாராச்சும் பேப்பர் பார்க்காம பேசிடுவாங்களா? விஜய பேப்பர் பார்த்து பேசுறாரு. அண்ணன் விஜயே பேப்பர் பார்த்து தான் பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய கொள்கை என்னன்னே சொல்லல. ஒரு கொள்கை இல்லாம ஒரு கட்சி இருக்குன்னா அது கட்சியா இல்ல காங்கிரட் கலவையா என்னன்னே தெரியல. திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுன்ட்டு சொல்றாங்க. எப்படி திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்னாகும்? தமிழ் தேசியம் மலை, திராவிடம் சாக்கடை. எப்படி ஒன்னாகும்? இப்ப தமிழ் தேசியம் மலைங்கிறத விட தமிழ் தேசியம் தூய குடிநீர், திராவிடம் சாக்கடை. எப்படி தூய குடிநீரும்? எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும், நாம் தமிழர் கட்சியை தாண்டி எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும், இந்த சூழ்நிலையில வருகிற தேர்தலை ஒட்டித்தானே எல்லாரும் பரபரப்பா ஒவ்வொரு கட்சியை சாடி கொண்டிருக்கிறீர்கள். எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் இந்த சின்ன பொடியனை போல திமுகவை இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், அல்லது தமிழர் வெற்றி கழகமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், அல்லாட்டி எங்களுடைய திருமாவளவன் அண்ணன் கட்சியாக இருக்கட்டும், உங்களோட கட்சியில இருக்க எவனாவது யாராவது ஒருத்தன் இப்படி கொள்கை எது, கோட்பாடு எது, தமிழர்களாக நாங்க பின்பற்ற வேண்டியது எது என்று சொல்லி, ஆமா தமிழர்கள் சொன்னா திமுக அதிமுக அதுக்குள்ள வராதானே, சொன்னா பிரச்சனை இல்லை. யாராவது இப்படி தெளிவா ஒரு கருத்து ரீதியாக ஒரு பதிவு கதைச்சு காட்டட்டுக்கும் அல்லது கதைச்சு போடட்டுக்கும், நான் மட்டுமில்ல, நாம் தமிழர் கட்சியில இருக்கிற அரவாசி பேர் அந்த கட்சியை விட்டு விலத்துவார். ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப கொமெண்ட்ஸ்ல வர்றதெல்லாம் போய் பாத்தீங்கன்னு சொன்னா, நான் கதைச்சதுக்கும் அவங்க போடுறதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஏன் என்ன பிரச்சனைன்னு சொன்னா, முடியாத ஒரு விஷயத்த நான் கேட்டுட்டேன், அதுக்கு பதில் சொல்றதுக்கு வழி இல்ல, வேற எதையாவது தான் கோக்கணும். நடக்கட்டும். ஏன் ஓட்டு விவசாயிக்கு தான். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.